இந்த ஆராதனை வேளையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் இருக்கும் இடத்தில் கடவுளை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பெயராலே ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கோரமான சூழல், நம்பிக்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடு நிமித்தம் நாங்கள் யாவரும் உம்முடைய நியாயத்துக்குள்ளாக, உம்முடைய அன்புக்குள், உம்முடைய சமாதானத்துக்குள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் நாங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மாறும்படி கிருபை செய்யுங்கள். உம்மை குறித்து சிந்திக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்தை குறித்து சிந்திக்கும்படி, அந்த சிந்தனையில் நாங்கள் முழுவதாக ஈடுபடும்படி கிருபை செய்யுங்கள். யோசிக்கக்கூடிய திறமையை கொடுங்கள். விழிப்புணர்வை ஆசீர்வாதமாக கொடுங்கள். இந்த நேரத்தை உடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீங்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பரானவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். இரண்டாம் ஆராதனை முறை, பக்கம் 76. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமை நாள் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திற்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். அமர்ந்த வண்ணமாக அமைதியில் நாம் நம்மை சோதனை செய்து கொள்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுருளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தியையும் உங்களுக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோசுவா 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு
வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாடம் முடிந்தது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 21 வரை, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 10 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதமாக பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அணுகிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே இரட்சணை நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காராக விலக பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கிரத்திலும் நற்கிரத்திலும் எத்தனைப்பட்டாலும் நிஜஸ்தாராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரங்களாக்குவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தியம் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடியே. மார்க் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடியே. அவர் 12 வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வலிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சைகள் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதிரி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை
எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலுமாக சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள், இறை தூதுவர்கள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் காட் என்கின்ற தலைப்பின் பேரிலே இந்த நாளின் சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தி தியானிக்க இறைவராசை நாடி தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். உம்முடைய வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்வு தந்து, உம்முடைய வார்த்தைகள் வாழ்வின் வழியே விடுதலை பெற்று மனித வாழ்வு இயங்கும்படிக்கு, அது இறை பண்புகளோடு பெற்று வாழ்வதற்கு சுவாமியுடைய வார்த்தை எங்களுக்கு பல்வேறு வகையிலே ஊண்டுதல் அளிக்கின்றது. அவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அத்தகைய வார்த்தையை இப்போது நாங்கள் தியானிக்கும் போது தூய ஆவியானவருடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் உமது தூய ஆவியானவரை கொண்டு உதவியர்களை வேண்டுகின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுகின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிறு இறை மக்களை தகுதிப்படுத்தல் என்கின்ற தலைப்பின் பெயரிலே நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தினோம். அதில் பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த தலைப்பின் தொடர்ச்சியாகவே இந்த வாரத்திலும் சிந்திக்கும்படியாக நமக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள், இறை தூதுவர்கள். இறை மக்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவினை அறிந்திருப்போம். சுருக்கமாக அதை நாம் பார்ப்போமேயானால், இறை மக்கள் என்பவர்கள் இறை அரசுக்குரிய விழுமியங்களை பின்பற்றுகின்றவர்கள் அல்லது அதை தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றவர்களே இறை மக்கள் ஆவர். தூதுவர்கள் என்றால், தூதுவர் என்ற பொது சொல்லிலே நாம் அதை பார்ப்போமேயானால், ஒரு குறிப்பிட்ட நாட்டை பிரதிநிதி செய்து மற்றொரு நாட்டிலே நிற்பவரை தூதுவர் என்று நாம் அழைக்கிறோம். அப்போது அந்த தூதுவருடைய சிறப்பு பணி என்னவென்றால், தன் நாட்டின் பண்புகளை, தன் நாட்டின் செயல்பாடுகள் இவருடைய அனைத்து காரியங்களின் வழியே வெளிப்படுகின்றன. அவ்வாறே இன்றைக்கு கடவுளுடைய தூதுவர் ஆக்கப்பட வேண்டிய நாமும் கூட இறை பிரதிநிதிகளாக இவ்வுலகிலே வாழ்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அப்போது இறை பிரதிநிதிகளாக இவ்வுலகிலே நாம் வாழ வேண்டுமானால் இறை பண்புகளை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, நம்மை காண்கின்றவர்கள் கடவுளை காண்பதற்கான ஒரு வாழ்வின் முறையை நம் வழியே பிறர் அறிந்து கொள்வதற்கான ஒரு செயல்பாடாக இந்த இறை தூதுவரின் பணி என்பது நிரம்பி இருக்க வேண்டும். We are called to represent God in our daily activities. How are we going to represent God? We have to reflect the godly attributes. இறை தன்மைகளை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கான காரியங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியதே இறை தூதுவரின் அடையாளமாக இருக்கின்றது. இந்த அறிமுகத்தோடு நாம் இன்று நாளிலே படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளை நாம் தியானிப்போமேயானால் 3 வெவ்வேறு கருத்துக்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 3மே மக்களின் நலனுக்காக, மக்களின் வாழ்வுக்காக, மக்களோடு இணைந்து செயல்பட வேண்டிய காரியங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் இந்த 3 திருமறை பகுதியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படிக்க கேட்ட யோசுவாவின் புத்தகம்
முதலாம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது கடவுள் யோசுவாவை அழைத்து மோசேக்கு பின்பு அவரை பொறுப்பேற்க செய்கின்ற நிகழ்வை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த கதை முழுவதுமாக நாம் பார்ப்போமே ஆனால் இது யுத்தத்தை சார்ந்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை பலர் பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அது அப்பேற்பட்ட ஒரு சூழல்களை வெளிக்கொண்டு வருகின்ற விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு சில நேரங்களிலே நாம் கவனிக்கின்ற போது யுத்தம் அல்லது வன்முறை என்பது கடவுளின் பண்புக்கு எதிரான ஒரு செயல்பாடாகவே இருக்கின்றது. கடவுள் அன்புள்ளவர் என்று நாம் பேசுகின்ற போது அத்தகைய கடவுள் எப்படி விரோதத்தையும் வன்முறையை தூண்டி மக்களை அழிப்பதிலையும் அல்லது ஒரு கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக மற்றொரு கூட்டத்தை அவர் இடம்பெற செய்வார் எனக்கூடிய பல்வேறு சிந்தனைகளையும் இந்த புத்தகத்தின் வழியாக நாம் யோசிக்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதலாவது அதிகாரத்தை மையமாய் கொண்டு நாம் பார்ப்போமே ஆனால் இந்த பகுதி கீழ்ப்படிவதற்கான அடிப்படை சொற்களை கொண்டதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த புத்தகம் உபாகமத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதினாலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து அவர்கள் இளைப்பாறும்படியாக அல்லது அனைத்து சுதந்திரமும் பெற்று வாழ்வதற்கான ஒரு நகரத்தை தேடி இவர்கள் செல்லுகின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் யோசுவாவை இவர்களுக்கு தலைவராக எழுப்புகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் 3வது வசனத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் நீ கால் மிதிக்கும் இடம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று இறைவன் சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வசனத்தையும் நாம் பார்ப்போமே ஆனால் இது அரசியல் மற்றும் இராணுவ ஆதிக்கத்தை பெற்ற ஒரு திருமொழியாக இது காணப்படுகின்றது. ஆனால் கடவுள் அனைவரையும் உள்ளடக்கியவர், அனைவரும் விடுதலை வாழ்வுக்கு நேராக நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற கடவுளாக இருக்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வசனத்தை விடுதலை பார்வையிலே நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு சமாதானத்தையும் உன்னுடைய சந்ததிகள் மகிழ்ச்சி நிறைந்த சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ்வதின் அடித்தளமாக அமையும் என்கின்ற ஒரு சொல்லாட்சியோடும் காணப்படக்கூடும் என நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற போது 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்ப்பதற்காக ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உன்னை எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது எனக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்றால் விடுதலைக்கு நேராக அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கின்ற பணியிலே ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது என்கின்ற சூழலை இந்த இடத்திலே புரிந்து கொள்வதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல நிலைகளிலே பல்வேறு விதமான கட்டமைப்புகளிலே இன்றைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே கடவுள் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய வசனமாக இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தைரியம் கொண்டு எழுந்திருந்து என்கின்ற வாக்கியங்களை எல்லாம் இந்த அதிகாரத்தின் வழியே நாம் பார்க்கின்றோம். அப்போது கடவுள் எங்கே பிற மக்களுக்காக நாம் உழைக்க முன்வருகின்றோமோ அந்த நிலைகளிலே அவர் நம்மோடு இணைகின்ற ஒரு செயலை தான் நாம் இந்த பகுதியின் வழியே புரிந்து கொள்கின்றோம். விடுதலை கூறுபாடோடு பேசாத எந்த வார்த்தையும் கிறிஸ்துவை சார்ந்த வார்த்தைகளாக இருந்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Any talk that fails to make God's liberation of the oppressed is not a Christian talk. கிறிஸ்துவை பிரதிநிதித்து நாம் பேச வேண்டும் என்றால், கிறிஸ்துவை வெளிக்காண்பித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட வேண்டுமானால், கடவுளின் தூதுவராக உலகிலே நாம் இருக்க வேண்டும் என்றால்
அடிமைதனத்திலே வாழுகின்றவர்கள் விடுதலை பெறுகின்ற நோக்கோடு நாம் செயல்பட வேண்டும். We need to be an ambassador of liberating the oppressed. அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். ஜேம்ஸ் கோன் என்கின்ற கருப்பு இறையலாளர் கூறுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடவுளின் தூதனானவன் கிறிஸ்துவின் அந்த விடுதலை இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஏழைகளின் பக்கத்திலே நின்று அநீதிக்கு எதிர்த்து போராடுகின்ற போது அந்த செயல்தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற செயலாக இருக்க முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். அதோடு இணைந்து அவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம், கிறிஸ்துவிலே அல்லது இயேசுவிலே நம்முடைய பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்ய வேண்டுமானால் ஒரு உயர்ந்த ஒப்படைப்பு நம்மிடத்திலே வேண்டும். அந்த ஒப்படைப்பு என்னவென்றால் கடவுளின் அழைப்பை மிகவும் ஆழமான ரீதியிலே நாம் அதை உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அந்த சமத்துவ அரசை நற்சான்றாளர்களாக வாழ வேண்டும். அதை நாம் நம்முடைய பற்றுறுதியின் வழியே வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். At this point of time, we should also reflect upon the quotes of James Cone, the black theologian. He quotes as, ambassadors of Christ or the Christians have no choice but to join the movement of liberation on the side of Paul, fighting against injustice. And he also says, faith in Jesus is not only an affirmation that we affirm on Sundays, rather it is a commitment of feeling the experience of the call of God, and it is also the Spirit inspiring us to bear witness for the coming kingdom of God. அப்போது இந்த இறை அரசின் வருகைக்காக நம்மை ஒப்படைத்து செயல்படுகின்ற பற்றுறுதி நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கிறது. 8வது வசனத்திலே நாம் பார்ப்போமேயானால், இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள திருவாக்கியங்கள் உங்கள் வாயிலிருந்து இருக்க வேண்டும் அல்லது அது பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வாய் என்பது அசை போடுவதற்காக, முழுங்குவதற்காக, ஜீரணித்துக் கொள்வதற்கான அடையாளமாக இந்த வாய் அமைந்திருக்கிறது. அதே போன்று கிறிஸ்துவின் அல்லது கடவுளின் அந்த விடுதலை பண்புகளை நாம் எடுத்து நமக்குள்ளாக அதை சுவைத்து அதை எடுத்து ஜீர்ணித்துக் கொண்டு நம்முடைய வாழ்வின் வழியே அல்லது நம்முடைய வாழ்வின் சிந்தனைகள் செயல்பாடுகளின் வழியே அதை நாம் கிறிஸ்துவின் அந்த விடுதலை கூறுபாடுகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் இந்த பகுதி விளக்குகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நிலம் என்பது இறைவனுடைய ஈவு. அந்த நிலம் என்பது அனைவருக்கும் சமமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். 27ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிற போது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கடவுளுடையது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கியங்களையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நிலத்திலே மக்கள் ஓய்ந்திருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் எதிர்நோக்காகத்தான் இந்த யோசுவாவை கடவுள் நியமிக்கின்றதை இந்த பகுதியின் வழியே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே எந்த ஒரு மனிதனும் அடிமையின் வாழ்விலே, எந்த ஒரு அதிகாரத்தின் அடிமையின் வாழ்விலே அவன் இருப்பது இறைவனுடைய பிரியமல்ல. அவன் விடுதலை பெற்று சுயாதீனத்தோடு கடவுளை வழிபட வேண்டும் என்பதே கடவுள் எதிர்நோக்காக இருக்கின்றது. ஆகவே நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன் என்கிற அந்த திருவாக்கியம் இன்றைக்கு பல சுவிசேஷகர்கள் அதை கொண்டு நற்செய்தி பறைசாற்றுவதின் மிகப்பெரிய அங்கமாக பயன்படுத்துகின்றனர். ஆனால் அந்த பகுதியை நாம் சற்று இன்னும் யோசிப்போமே, ஆனால் அது விடுதலையின் கூறுபாடுகளை அமைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அனைவரையும் அதற்குள்ளாக அடக்குகின்றதை பார்க்கின்றோம். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் கடவுளின் மகத்துவங்கள் அந்த இடத்திலே பறைசாற்றப்பட வேண்டும் எனக்கூடிய ஒரு நிலைகள் அந்த இடத்திலே சொல்லப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதைத்தான் மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்கிறது, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. ஆகவே பிறரின் நிலத்தின் மீது அல்ல, அனைவரும் நிலத்திலே பங்காளிகள், அனைவரும் அதிலே பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்களை நாம் கொள்ளுகின்ற போது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை நாம் ஏற்படுத்த முடியும். மதமாற்றுவது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளின் பண்பை இந்த உலகத்திலே பறைசாற்றவும், அந்த கடவுளின் பண்பாகிய நீதி, சமத்துவம், சமாதானம், சகோதரத்துவம் என்கின்ற பண்புகள் இந்த உலகத்திலே படர்ந்து எழுந்து கடவுளின் இறை அரசுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்து நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற நிருபத்தை நாம் படிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது பவுலடிகளார் மாத்திரம் இறைவனுடைய தூதுவராக இங்கு செயல்படவில்லை, மாறாக முழு திருச்சபையும் இறை தூதுவராக செயல்பட்டதை இந்த பகுதி வழியை நாம் பார்க்கின்றோம். நான் படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இங்கே நாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் புரிந்து பார்ப்போமே ஆனால் முழு திருச்சபையுமே இங்கே இறை தூதுவர்களாக செயல்படுகின்றார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் ஒரே புரிதலிலே வாழ்கின்றதை நாம் இந்த வசனத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கிறிஸ்துவை அல்லது கடவுளை மனித தன்மைகளோடு நாம் இந்நாள் வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அவரை இந்த மாம்சத்தில் இருந்து வெளியே அவரை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மாம்சத்தின் வெளியே என்றால் மனிதனுடைய அந்த சுய சிந்தனைகள், கடவுளை பற்றி அந்த தவறான புரிதல்களிலிருந்து விடுதலை பெற்று எவ்வாறு கிறிஸ்து இறைத்தன்மையோடு உலகிலே தன்னை வெளிப்படுத்தினாரோ அவ்வாறு கடவுளை அல்லது கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்பதாக இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து 17வது வசனத்திலே நாம் பார்ப்போமே ஆனால், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது படைப்பாக இருக்கின்றான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாய் மாறிற்று. இந்த வாக்கியங்கள் மனப்பாட வசனமாகவும் நாம் அறிந்திருக்கிறது உண்டு. ஆக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவின் பண்புகள், கிறிஸ்துவின் செயல்பாடுகள், கிறிஸ்து எவ்வாறு பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, பிறருக்காக அவர் வாழ்ந்ததினாலே இந்த உலகத்தின் அதிகாரம் என்பது, அநீதியின் செயல்பாடு என்பது அவரை சிலுவையிலே கொன்றது. ஆனால் அந்த மரணம் அநீதிக்கு உடல் போகின்ற மரணமாக அது அமைந்தது. அந்த மரணத்துக்குள்ளாக்கப்படுகின்ற நாமும் அந்த மரணத்தோடு நம்மை ஒப்பிட்டு செயல்படுகின்ற போது புதிய படைப்பாக நாம் மாறுகிறோம். எப்போது கிறிஸ்துவின் மரணம் என்பது அநீதியை வென்ற ஒரு மரணம். இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அத்தகைய பற்றுறுதியை நம்மளே கொண்டிருக்கின்ற நாமும் கூட அந்த உயிர்த்தெழுந்த கடவுளை நம்மிலே நாம் கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்வு பரிமாற்றம் பெறும். அது கிறிஸ்துவின் பண்புகளை உடைய ஒரு வாழ்க்கையாக அது மாறும். அப்படி மாறும்போது அனைத்தும் புதிய படைப்பாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். புதிய படைப்பு என்பது உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்கே பொறாமை இல்லை, அங்கே பிறருக்கு எதிரான செயல்பாடுகள் இல்லை, அங்கே பிறரை எப்படி கீழே தள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அங்கே இல்லை. மாறாக கிறிஸ்துவின் பண்பு அங்கே வெளிப்படுகின்ற போது புதிய படைப்பாக, புதிய மானுடவியலை நாம் உருவாக்குவதற்கான ஒரு பெரும் முயற்சியாக அது காணப்படும். அது சபையாக அன்றைக்கு ஆதி திருச்சபை முன்னெடுத்து சென்றதை இந்த பகுதிகளின் வழியே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அது மாத்திரமல்ல, அத்தகைய பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற போது பவுல் சொல்லுகின்றார். தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் துவங்கி அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், பல்வேறு விதமான உபத்திரவங்கள், பல்வேறு விதமான பாடுகள், பல்வேறு விதமான சோர்வுகள், மரணத்துக்கும் உட்பட்ட ஒரு சூழல்கள். ஆனால் அதிமத்தியிலையும் தைரியமாக கிறிஸ்துவுக்காக நின்ற ஒரு பவுலை
இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்களிலே இன்றைக்கு பொருளாதார ஆற்றலையும் ஆசையும் குறித்து இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கின்றோம். ஆனால் பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பல நேரங்களிலே நமக்கு கசப்பாக தோன்றுகின்ற ஒரு சூழல். ஆனால் இங்கே பவுல், கிறிஸ்துவை சுமந்து சென்ற பவுல், கிறிஸ்துவின் தூதனாக செயலாற்றிய இந்த பவுல் பல்வேறு துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்ததாக வேத பதிவுகள் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நீதிக்காக போராடுகின்ற பல்வேறு மக்கள் பவுலை போல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கண்முன்னே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நீதி என்பது இந்த சமூகத்திலே பல நிலைகளில் குறைந்து விட்டதை நம்மாலே உணர முடிகின்றது. எல்லா இடத்திலும் சுயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரம் என்பது இன்றைக்கு தலைவிரித்து விட்டது. திருச்சபையும் சமூகமும் இன்றைக்கு ஒன்றாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலைமைகள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த திருச்சபை இன்றைக்கு பிறருக்காக வாழ வேண்டுமோ அத்தகைய திருச்சபை இன்றைக்கு சுயநலத்தை சார்ந்து தனி மனித வாழ்வை மையப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது முற்றிலும் திருமறைக்கு புறம்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறை புத்திரர்களாக என்று இயேசு மலை சொற்களிலே கூறியிருக்கிற வார்த்தைகளை நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டும். ஆகவே நீதிக்காக துன்பப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், இறை அரசு அவர்களுடையதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகவே பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, பாடுகளின் உண்டாக பிற மக்கள் சந்தோஷ நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி எடுக்கின்ற போது உண்மையாகவே கடவுளின் தூதராக நாம் செயல்படுகிறது மாத்திரமல்ல, புதிய படைப்புகளை அல்லது புதிய மானுடத்தை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கான திருத்தூதர்களாக நாம் வாழ முடியும். We will be able to form a new creation in this world with the help of Christly attribute. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 சீடர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவர்களை சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்காக அனுப்புகின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கின்றோம். மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் இந்த சீடர்களை கடவுள் ஏன் அல்லது கிறிஸ்து ஏன் தேர்வு செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக அவரோடு இருக்கும்படியாக, இரண்டாவது அவர்கள் சென்று பிரசங்கிப்பதற்காகவும், மூன்றாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளை அல்லது ஆதிக்க அதிகாரங்களை எதிர்த்து செயல்படவும் அவர் அனுப்புகின்ற ஒரு நிகழ்வாக அல்லது சீடர்களை நியமிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே இப்பொழுது அவர் அவர்களை உலகத்திற்குள் அனுப்புகின்றார். இத்தனை நாட்கள் அவரோடு இணைந்து அவருடைய வாழ்விலே செயல்பட்ட இவர்கள் இப்போது அவரின் தன்மைகளை பிரசங்கிக்க கடந்து செல்கின்றார்கள். அப்போது அவர்கள் கடந்து செல்வதற்கு இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் எளிமையான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதாகவும், நீங்கள் உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளாத வண்ணமும் மக்களை விடுவிப்பதற்கான அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் சீடன் அல்லது தூதராக இருக்க வேண்டியவர்களாகிய நாம் எளிமையின் வாழ்வை வாழ்ந்து நம்முடைய பெயருக்காக அல்லது நம்மை நாம் மையப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த, கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு மாற்றி கொண்டு வருகின்ற செயல்களாக நம்முடைய செயல்கள் மாறுவதற்கான முயற்சியை நாம் இங்கே எடுக்க வேண்டும். ஆகவே நற்செய்தி பறைசாற்றுகின்ற ஒன்றாக மாத்திரம் இருந்துவிடக்கூடாது, அது செயல்படுகின்ற நற்செயலாக அல்லது நற்செய்தியாக மாற வேண்டியது அவசியம். அதுதான் இறை அரசின் கட்டுமானத்திற்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி வழியாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அனைத்து மக்களுக்கும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு நல் பணியாளராக அவர் உலகிலே வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் கூட இறைவனை தொழுது கொள்ளக்கூடிய மக்களாகிய நாம் ஆவியோடும் உண்மையோடும் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்போது நம்மிடத்திலே சத்தியம் காணப்பட வேண்டும், நம்மிடத்திலே நேர்மை காணப்பட வேண்டும். அத்தகைய சிந்தனைகள் நம்மிலிருந்து செயல்படுகின்ற போது
விடுதலையின் எண்ணங்களாக, விடுதலையின் செயல்பாட்டாளர்களாக இவ்வுலகிலே நாம் வாழ முடியும். கடவுள் நமக்குள்ளே கொடுக்கின்ற அத்தகைய பண்புகள் நாம் வெளிக்கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக, அதை பிறர் கண்டு நம்மில் இருக்கின்ற கடவுளை அவர்கள் அறிந்து கொள்வதற்கான முயற்சியிலே நாம் தொடர்ந்து பயணிப்பதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பல்வேறுமான இக்கட்டான இந்த சூழல்களிலே நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறது மாத்திரமல்ல, தேவையில் உள்ளவர்களையும் கவனிக்கின்றவர்களாக நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் அதற்கு நேராக செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடாக அமையும் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த போதும் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களிலே அவர் ஓய்ந்திராமல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அயராது உழைத்ததை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய அதிசயங்களை அவர் நிறைவேற்றியதை நாம் காண்கின்றோம். நம்முடைய வழிபாடு கூட மக்களோடு இணைந்து மக்களின் வாழ்வின் தேவைகளை என்னவென்று நாம் கண்டு அதிலே செயல்படுகின்றவர்களாக, அதிலே கடவுளை காண்கின்றவர்களாக நாம் தொடர்ந்து செயல்படுவதற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். வலிமை மிகுந்த எங்கள் கடவுளை பலவீனர்களின் பலவீனனாக விளங்கி அவர்களை பலப்படுத்துவதற்காக முயற்சி எடுக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதுமாக இறை மக்கள் திருத்தூதர்கள் என்கின்ற இந்த தலைப்பிலே நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் அடிப்படைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் தூதுவர்களாக உலகிலே நாங்கள் வாழ்கின்ற போது கடவுளின் பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றவர்களாக, எவ்வாறு கிறிஸ்து கடவுளின் பண்பை வெளிப்படுத்தினாரோ அவ்வளவாக நாங்கள் கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்துகின்ற நற்சான்றாளர்களாக உலகில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் அருள் புரிய நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வு அனைவருக்கும் கடவுளை அறிந்து கொள்வதின் ஒரு நற்செயலாக காணப்படுவதற்கு கடவுள் தாமே அருள் புரிய நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து எங்கள் வழியே செயல்படும் கிறிஸ்து இயேசு வழியை மன்றாடுகிறோம் எங்கள் அன்பினால கடவுளே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாரும் படைக்கும் காரணராக இருக்கக்கூடிய எங்கள் கடவுளே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். நாங்கள் இருக்கும் இடங்களிலேயும் வெளிப்படுவதற்கான நல்லதொரு சூழலை எங்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றீர். அவற்றுக்காக நாங்கள் போற்றுகின்றோம். இன்றைய நாளின் வழிபாட்டிலே நாங்கள் இருத்தல் நிலையை கண்டுணர்ந்தமைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, எங்கள் வாழ்வு உம்மை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக அமைவதற்கும் திருத்தூதவர்களாக இறை சான்றை பகிர வேண்டியவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் விடுதலை கூறுபாடுகளை எங்கள் வாழ்விலே பிரதிபலிக்க தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி பாராட்ட நாங்கள் மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே நாங்கள் பிறருக்காக வாழ்வதன் வழியாக வருகின்ற பாடுகளையும் துயரங்களையும் மனமோந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தருட நாங்கள் இடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். சுயநலம் சார்ந்து நாங்கள் வாழாது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை எவ்வாறு கடவுளை எதிர்நோக்குகின்றீரோ அந்த எதிர்நோக்கிலே நாங்களும் பங்காளர்களாய் மாறுவதற்கு கடவுள் அருள் பாராட்ட நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வு அனைத்தும் உம்மிலே சார்ந்ததாக அமைவதற்கு கடவுள் உதவி பாராட்டும். குறிப்பாக சுவாமி, மிக பயங்கரமான இந்த நாட்களிலே ஆண்டவரே, உயிர் என்பது அச்சுறுத்தலான ஒரு நிலையாக இன்றைக்கு நிற்கின்றதை கடவுள் அறிந்திருக்கின்றீர். இந்த சூழல்கள் மாற நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இதன் வழியாக பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களை உம்முடைய திரு சமூகம் கொண்டு வருகின்றோம். தேவரீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த நாங்கள் இடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களின் குடும்ப உறவுகளுக்கு நீர்தாமே உமது ஆற்றலை வழங்கியர்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம். சுவாமி, இந்த விஷய கிருமிகளினாலே தொடர்ந்து மனித வாழ்வுகளுக்கு சுவாமி விளைவித்துக் கொண்டிருக்கின்ற வங்கம் முழுவதுமாய் மாறுவதற்கு எல்லாம் வல்ல கடவுள் உமது அனுக்கிரகத்தை எங்களுக்கு வழங்கியர்கள் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த அச்சுறுத்தலான இந்த தொற்று நோய் சூழலிலே சுவாமி பல நிலைகளிலே தேவை உள்ளவர்களாக இருக்கின்ற மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
மக்களை கொண்டு அவர்களை தேவைகளை சந்திக்க நாங்கள் இடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஊரடங்கு நாட்களிலே சுவாமியுடைய கிருபை நாங்கள் வலிமையாய் மகத்துவமாய் உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் அருள் புரிய நாங்கள் வேண்டுகின்றோம். திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளையும் கரத்திலே கொடுக்கின்றோம். அனைத்தையும் பொறுப்பிடும் திருச்சபை மக்கள் இத்தகைய தேவையில் இருக்கிற மக்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு கடவுள் அருள் பாராட்ட நாங்கள் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து எங்களையும் நாங்கள் கேட்ட திருவாக்கியங்களையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அந்த வார்த்தைகளை செயல்முறைப்படுத்துகின்ற மக்களாக எங்களை பயன்படுத்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு வாழ்வு தந்து எங்களை வழிநடத்தி எல்லா வகையிலும் எங்களுக்கு மத்தியஸ்தராக விளங்கி எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை முன்னிட்டு இறைஞ்சுகிறோம் எங்கள் அன்பு கடவுளே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதக்காரனின் ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்பிக்கையோடும் உறுதியோடும் இறையாசையை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கடவுள், மகன், தூய ஆவியாராகிய சர்வ வல்லமை புரிந்த கடவுளின் ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்து எல்லா வகையிலும் நம்மை வழிநடத்தி நம்மை காப்பதாக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நிலைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தம், பரிசுத்தமான ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவிரங்களை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணியுடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவயத்தை அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவயத்தை அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த, நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நற்சுகமேவும் அற்புதமாகவும், நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும்
ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும் தண்ணீரை போல் வடியும் கானாவை போலேயும் ஒளியும் வாலிபமும் மறையும் சீலமெல்லாம் குறையும் மண்ணின் வாழொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீ குமிழுக்கும் புகைக்குமே கோல பதுமைக்கும் நீ குமிழுக்கும் புகைக்குமே கொண்ட உலகத்தில் அண்ட பரநிமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம் பரமபாதையே தொடர்ந்தோம். வலியே தீமையை வென்றோம் நலியும் ஆசையை கொன்றோம் வஞ்சகர் பகைக்கும் தப்பி நின்றோம். கையென்றதெல்லாம் மீண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலியென்றதெல்லாம் மீண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுக்கணும் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. சனசேதம் வருவிக்கும் கேடு கட்கோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனசபையை ஆதரே தன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லாமே நன்றன்று தினமும் அருள்நோதிக்க செய்து தமது தேவா தினமும் அருள்நோதிக்க செய்து தமது தேவா சிந்தை நோடதி விந்தையதாய் உயிர் மைந்தனல் எங்களை இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இறையலின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இறையல் என்பது உம்மோடு கூட நமக்குள் மற்றும் நம்மோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து பேரோடும் உரையாடுவது என்ற ஒரு கற்பித்தலோடு நாங்கள் இறையலை புரிந்து கொண்டோம். அன்புள்ள கடவுளே, இந்த இறையலை நாங்கள் தொடர்ந்து உள்வாங்கி இதை நாங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படி நீங்கள் மட்டும்தான்
கிருபையாக உம்முடைய ஞானத்தின் நிமித்தம் வழிநடத்த வேண்டும். அன்புள்ள கடவுளே, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விபத்துகளை அறிந்திருக்கின்ற கடவுள், இந்த கொடூரமான ஒரு கிருமி வாழ்வுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிப்பில் பல லட்ச பேர்கள். அன்புள்ள கடவுளே, தயவு கூர்ந்து இந்த நிலைமை மாற வேண்டும். பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவ முறை நிமித்தம் நன்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பேருக்காகவும் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவமனைக்கு போக முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். அன்புள்ள கடவுளே, உம்முடைய ஞானமானது இந்த அனைத்து காரியங்களிலும் நிறைவேற வேண்டும். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். அனைத்து திருச்சபைகளின் முயற்சிகளை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். திருச்சபை சார்ந்த அனைத்து குடும்பத்துக்குள் அன்புள்ள கடவுளை பயத்தை நீக்கி உம்முடைய அன்புக்கும் சமாதானத்துக்கும் உறுதியான இடத்தை நீங்கள் கட்டளையிடுங்கள். திரும்பியும் உம்முடைய அன்புக்குள், சமாதானத்துக்குள், நியாயத்துக்குள் நாங்கள் யாவரும் முழு மனித குலமாக இணைந்து இதை உணர்ந்து அதற்குள் கழிகூர்ந்து மகிழ்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். ஆசீர்வதிங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே. தம் மணவாட்டியாக வந்ததை தேடினார். தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபையொன்றே ஒன்றாம். ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓர் திவ்ய ஞானகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் விரோதம் பயத்தை உறுத்தும். உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும். பக்தரோயாத
மறைக்கு